Jenny's Private Limited presents நிலவும் மலையும் சாட்சி இது தமிழின் காதற் கவிதை மலையில் நீ வந்தாய் என் கனவில் மனதில் பூத்தது காதல் தினமும் காற்றும் சொல்லுது உன் பெயரை கண்களில் வாழுது என் உயிரே. தமிழ் பண்பாடு என்பது உலகின் மிகவும் பழமையான மற்றும் ஆழமான பண்பாடுகளில் ஒன்று. இது வெறும் பழக்க வழக்கங்களாக இல்லாமல் வாழ்க்கை முறை, மதிப்பு, உணர்வு, ஒழுக்கம் ஆகியவற்றின் சங்கமமாகும். தமிழ் பண்பாட்டின் ஆழம், பழமையும் பெருமையும் தமிழ் பண்பாட்டின் வேர்கள் சங்க காலத்தில் தொடங்குகின்றன. அந்த கால இலக்கியங்கள், குறிப்பாக சங்க இலக்கியம், மனித வாழ்க்கையின் அனைத்து உணர்வுகளையும் அழகாக பதிவு செய்துள்ளன. அகம் மற்றும் புறம். தமிழ் வாழ்க்கை இரண்டு பகுதிகளாக பார்க்கப்பட்டது. அகம் என்பது உள்ளுணர்வு, காதல், உணர்ச்சி. புறம் என்பது வெளிப்புற வாழ்க்கை, போர், புகழ், சமூகம். இது மனித வாழ்க்கையின் முழுமையை காட்டுகிறது. அன்பும் மரியாதையும் தமிழ் பண்பாட்டில். பெரியவர்களுக்கு மரியாதை, அன்பு, கருணை, விருந்தோம்பல், கெஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மிக முக்கியமானவை. விருந்தோம்பல் என்பது தமிழ் மரபின் அடையாளம். மன்னரும் மன்னியும். காதல் இலக்கியம். மாலையின் மெதுவான வெளிச்சத்தில் மகுடம் சூடிய மன்னன் நின்றான் அமைதியில். அவனது மார்பில் சாய்ந்தாள் அவள். மெல்லிய சிரிப்பில் உலகம் முழுதும் ஒளிந்தது. என் உயிரே என்றான் மன்னன், உன் பார்வை என் பேரரசை விட பெரிது. அவள் நாணத்தில் கண்களை தாழ்த்தி, அரசே, என் இதயம் உன் நிழல்தான் என்றாள். போரில் வென்றவன் அவன், ஆனால் அவளின் கண்களில் தோற்றான். வாளின் வலிமை கொண்டவன், ஆனால் அவள் புன்னகையில் உருகினான். நட்சத்திரங்கள் சாட்சி நின்றன, காற்று கூட நின்று கேட்டது. அவர்களின் காதல் ஒரு பேரரசின் சட்டமாகியது. கோட்டை உயர்ந்தது கல்லால் அல்ல, அவர்களின் உறவால். மன்னன் இருந்தான் அவளுக்காக, மன்னி வாழ்ந்தாள் அவனுக்காக. ஏக்கம் கூட இனிமையானதே, உன் நினைவில் நான் வாழ்ந்தேனே. தூரம் இருந்தாலும் உள்ளம் அருகே, உன் காதல் எனக்கு உயிரே. ஒழுக்கமும் வாழ்க்கை நெறியும். திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் தமிழ் வாழ்க்கையின் அடிப்படை நெறிகளை கூறுகிறார். அறம், ஃபியூச்சர். பொருள், வெல்த். இன்பம், லவ். இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கை. தமிழர்கள் இயற்கையை தெய்வமாக கருதினர். மலை, கடல், காடு, பாலை, பருவமழை, நிலம் அனைத்தும் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தது. விழாக்களும் பாரம்பரியமும். தமிழ் பண்பாட்டில் விழாக்கள். பொங்கல், விவசாயத்தின் மகிழ்ச்சி. தீபாவளி, ஒளியின் விழா. தமிழ் புத்தாண்டு. இவை மக்களின் வாழ்க்கையோடு இணைந்தவை. கலை மற்றும் கலாசாரம். பாரம்பரிய நடனம், பரதநாட்டியம். இசை, கர்நாடக சங்கீதம். கோவில் கட்டிடக்கலை. இவை தமிழ் பண்பாட்டின் அழகை வெளிப்படுத்துகின்றன. தமிழ் பண்பாடு என்பது வெறும் பழக்கம் அல்ல, ஒரு உணர்வு, அடையாளம், வாழ்க்கை தத்துவம். தமிழ் என்பது ஒரு மொழி அல்ல, அது ஒரு வாழ்வு.